ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து பயப்படணுமா இல்லை கற்றுக்கணுமா? பயம் இருக்கிறது நல்லது. ஏன்னா பயம் இருந்தால் தான் கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி பயம் இருக்கிறது நல்லது. ஆனால் பயம் இருந்து கற்றுக்காமல் போகிறது தான் நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்கிறது. கற்றுக்கணும் என்ன நடக்க. ஏன்னா எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. வாழ்க்கையே ஒரு ரிஸ்க் இருக்குது. இல்லாட்டி நம்ம பிறந்ததே யோசிப்போம் நினைப்பேன். ஸோ அப்போ அந்த ரிஸ்க் எப்படி குறைக்கணும்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நாலேஜ் நம்ம பில்ட் பண்ணிட்டு போகலாம். என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறாங்க? ஜெனரலி என்னன்னா, ஒன்று அந்த நாலேஜ். சம்டைம் நியூஸ் பேப்பர் சில பேர் டிப்ஸ் கொடுக்குறாங்க, அது பார்த்து வாங்குவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஜெனரலி அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. அப்போ அவங்க எமோஷனலி மூவ் பண்ணுவாங்க. ஷேர் என்ன சந்தோஷமாக வருவாங்க, இறங்கினா கவலை ஆவாங்க. இந்த மோஷனில் இந்த அப்போ நாலேஜ் இல்லாதனால தவறுகள் நிறைய நடக்கும். அந்த கிரீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஆனால் நாலேஜ் இருந்துச்சுன்னா கிரீட்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு டெக்னிக் இருக்குது. அதாவது அவங்க எப்படி இருக்கணும் டு டூ ஸ்டேபிளைஸ் ஆகணுமா, இல்லை இமோஷனலி எஃபெக்டாக இருக்கணுமா, இல்லை ஹாப்பியாகவே இருக்கணுமா, என்னமே இமோஷனல் அவங்க இதை செய்யணும். அவங்க ரொம்ப கால்மாக இருக்கணும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரப்போ இதில் இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு நான் பார்க்குறேன் ஒரு 6 months to 1 year பிடிக்குது. அப்போ நாங்கள் 6 மாதத்துலேருந்து 1 year வரைக்கும் அவங்க கைட் பண்ணுறதா இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் எங்களோட கைடன்ஸில் ஆனால் அவங்க சொந்தமாக இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு 6 months to 1 year பிடிக்குது. அந்த எமோஷன்ஸ் ஆகிட்டு நாலேஜ் முக்கியம். ஏன்னா சோஷியல் மீடியா வேறு மாதிரி பேசும். சம்டைம் ஒரு ஷேர் உலக எக்கானமி விழுந்திருக்குன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அந்த சமயத்தில் எல்லாருமே இது வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஓவர் கம் லேர்ன் பண்ணுறதுக்கு கன்சியூம் டைம். இல்லை, பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்வதற்கு டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதுக்கான நேரத்தையும் அதுக்கான ஸ்கில்ஸையும் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா இப்போ என்ன நினைக்கிறேன்னா, போய் யார்கிட்டையாவது போட்டு அவர் ஏன்னா ஸ்கேம் பண்ணிட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் போய்கிட்டே இருக்காரு. இவர் அதுக்கு கற்றுக்கொண்டு நான் அந்த ரிஸ்க் எடுத்து நானே செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்கு வரமாட்டாங்க பெரும்பாலும். அப்போ ட்ரைனிங் வரணும். ஷார்ட்கட் முடியாது. ஷார்ட்கட் ரொம்ப கஷ்டம் வேலை செய்யாது. ஐ திங்க் நான் பார்த்த வரைக்கும் சைனீஸ் கம்யூனிட்டி ரொம்ப ட்ரைனிங்ஸ் தான், ரொம்ப லேர்னிங் போவாங்க. இந்தியன்ஸும் போகிறாங்க இல்லைன்னு சொல்ல. பட் நிறைய பேர் அந்த இப்போதானே வந்திருக்காரு புடா பாரு பிளாஜார். சரி, ஏன் லாஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதிகமாக? மேபி அவங்க ராங் டைமிங்காக இருக்கலாம். மேபி ராங் இண்டஸ்ட்ரியில் பூந்துருக்கலாம். ராங்கான ஒரு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி இடத்துல பூந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட்லையும் ரிஸ்க் இருக்குது. என்ன தான் நம்ம சொன்னாலும் நாலேஜ் இருந்தாலும் சக்ஸஸ் ரேட் நான் பார்க்குறப்ப ஒரு 80% சொல்லலாம். 20% ஃபெயிலியர் வரும். ஓகே, தட்ஸ் குட். ஆமாம். ஆனால் அந்த 20% ஃபெயிலியரில் அவங்க கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணி அதில் வரது அதை சொல்லி கொடுத்துடணும். அப்போ ஓவரால் கெயினில் இருப்பாங்க. 100% கெயின் ஆகணும், அதான் உங்கள் பிளான். ஆனால் என்ன இந்தியன்ஸ் ஜெனரலி நான் பார்க்குற வரைக்கும் இல்லை, எனக்கு அது 80% கெயின் வேண்டாம், நான் 100% சக்ஸஸ் ஆகணும், 10 கம்பெனி ஆகணும், 10 ஏறணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறப்ப ஸ்கேமில் போய் மாட்டிக்குவாங்க. ஏன்னா ஸ்கேம் தான் அப்படி காமிப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி இல்லை. இதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அதாவது பிஸ்னஸ் மைண்ட் செட். பிஸ்னஸ் என்பது லாபம் இருக்கும், ரிஸ்க் இருக்கும், லாஸ் இருக்கும், ஃப்ளக்சுவேட் பண்ணும். இப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான். இவருக்கு லாபம் மட்டும்தான். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லாபம்னு எழுதி தானே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே லாபமாக இருக்கணும் முடியாதுல்ல. அப்போ அதில் இருக்கிற ரிஸ்க் ஓவரால் ப்ராசஸ் லாபமாக அந்த அப்போ 10 விதை போடுறோம், 10ம் சரியாக வரணும்னு நிச்சயம் இல்லை பாருங்க. ஒரு 8 வந்தாலே அது சக்ஸஸ் தானே. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கணும்.